லண்டன்ல இருந்து சென்னை வரைக்கும் 400 கோடி ரூபாய் சொத்து. விஜயோட மனைவி சங்கீதாவோட சைலண்ட் சாம்ராஜ்யம். தாவேகா தலைவர் விஜயோட நிழலா போன 25 வருஷங்களுக்கும் மேலா பெருசா பொதுவெளியில தலை காட்டாம ஒரு மிஸ்டரியாவே இருந்துட்டு வந்தவங்க தான் சங்கீதா. இப்போ அவங்க விவாகரத்து கேட்டு நீதிமன்றம் படி ஏறி இருக்கக்கூடிய நிலையில ஒட்டுமொத்த தமிழகத்தோட பார்வையும் அவங்க மேல திரும்பி இருக்கு. குறிப்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே சங்கீதா பெரிய கோடீஸ்வர குடும்பம் அப்படிங்கிற விவாதம் சமூக வலைதளங்கள்ல சூடு பிடிச்சிருக்கு. இலங்கை தமிழரான சங்கீதா லண்டன்ல செட்டில் ஆன ஒரு பெரும் தொழிலதிபரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்களோட அப்பா ஸ்வர்ணலிங்கம் லண்டன்ல ரொம்ப பெரிய பிசினஸ் மேக்னெட். சங்கீதா பிறந்து வளர்ந்தது படிச்சது எல்லாமே லண்டன்ல தான். 1996ல பூவே உனக்காக படத்தோட வெற்றியை தொடர்ந்து விஜய பாராட்டுறதுக்காக லண்டன்ல இருந்து சென்னைக்கு வந்து நேர்ல சந்திச்சதுதான் இவங்களோட காதலுக்கான முதல் புள்ளி. சங்கீதா பத்தி பரவிட்டு வரக்கூடிய தகவல்களின்படி அவங்களோட தனிப்பட்ட சொத்து மதிப்பு மட்டும் சுமார் 400 கோடி ரூபாய் அப்படின்னு மதிப்பிடப்படுது. இது விஜய் சினிமாவுல சம்பாதிச்ச சொத்து கிடையாது. மாறா சங்கீதா அப்பா ஸ்வர்ணலிங்கத்துக்கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைச்ச பரம்பரை சொத்து, அப்புறம் லண்டன்ல இருக்கக்கூடிய தொழில் முதலீடுகள் மூலமா வந்த வருமானம் அப்படின்னு சொல்லப்படுது. லண்டன்ல இருக்கக்கூடிய தன்னோட அப்பாவோட தொழில்களை சங்கீதா கவனிச்சுட்டு வரதாவும், அங்கேயே அவங்களுக்கு குறிப்பிடத்தக்க அசையா சொத்துக்கள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க ஒரு கோடீஸ்வர வாரிசா இருந்ததாலதான் விஜய சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருந்தது கிடையாது. இப்போ விவாகரத்தை கேட்டிருக்கக்கூடிய நிலையில விஜயோட 600 கோடி ரூபாய் சொத்துல 50% பங்க கேக்குறாங்க அப்படிங்கிற விவாதங்கள் எழுந்திருக்கு. ஆனா சங்கீதாவே 400 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு அதிபதி அப்படிங்கறதால அவங்க பொருளாதார ரீதியா ரொம்பவுமே சுதந்திரமானவங்க தான் அப்படின்னு உள்வட்டாரங்கள் சொல்லப்படுது. மகன் மகளுக்கு விஜய் செய்ய வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க. இவ்வளவு பெரிய சொத்துக்கள், அதிகார பின்னணி இருந்தும் லண்டன் யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தும் சங்கீதா ஒரு ஹோம் மேக்கராவே தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. தன்னோட பிள்ளைகளான ஜேசன் சஞ்சய் அப்புறம் திவ்யா சாஷாவோட வளர்ச்சியில மட்டும் தான் கவனம் செலுத்தினாங்க. இப்போ சட்ட போராட்டத்துல இறங்கி இருக்கிறது கோலிவுட்ல ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. இது தொடர்பா சங்கீதா தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய மனுவுல நடிகை ஒருத்தங்க கூட கல்யாணத்தை மீறின உறவுல விஜய் இருக்கிறது ஏப்ரல் 2021 வருஷமே எனக்கு தெரிய வந்துருச்சு. இது வலியையும் மன உளைச்சலையும் கொடுத்தது. இது துரோகம், அப்புறம் கல்யாண நம்பிக்கையை மீறதுக்கு சமம். என் கணவர் கூட இருக்கக்கூடிய புகைப்படங்களை நடிகை வெளியிட்டு வர்றது எனக்கும் என்னோட பிள்ளைகளுக்கும் அவமானத்தை கொடுக்குது. தேவைப்பட்டா என்னோட கணவர் கூட திருமணத்தை மீறின உறவுல இருக்கக்கூடிய நடிகைய வழக்குல 2வது எதிர்மனுதாரரா சேர்ப்பேன் அப்படின்னு சங்கீதா மனுவுல சொல்லியிருக்காங்க. லண்டன்ல தன்னோட குடும்பத்தோட தொழிலை பார்த்துக்கிட்டு மீடியா வெளிச்சம் படாம இருக்கக்கூடிய சங்கீதாவோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும்.